சிவபக்தர்களுக்கும் ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு குட் நியூஸ். நம்மளுடைய வெள்ளையங்கிரி மலையை ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருக்க காந்திபுரம் பஸ் ஸ்டாப் போயிருங்க. அங்க இருந்து பூண்டி 35 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க மலையடிவாரத்தை ரீச் பண்ணிடலாம். 1001 சோழர்களை பாக்குறதுக்கு எப்படி பல தடைகளை தாண்டி அவங்க போவாங்களோ அதே மாதிரி நீங்க சிவனை பாக்குறதுக்கு பல தடைகளை தாண்டி தான் இந்த மலையை நீங்க ஏறுவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் பண்றவங்களா இருந்தா மறக்காம மலையடிவாரத்துல இருக்க அந்த ஒரு ஸ்டிக்கை வாங்கிக்கோங்க. மலை ஏறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இறங்குறதுக்கு அந்த கொம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மலை செங்குத்து படிக்கட்டுல இருக்க ஒரு பெரிய மலை. அந்த மலை ஏறும் போதே நீங்க மேல போய் ரீச் ஆவீங்களா இல்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரொம்பவே கஷ்டமான ஒரு மலை இது. வெள்ளி பிள்ளையார பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மலை ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வழுக்கப்பாறை, கைத்தட்டு சினை, சித்தர் கோயில்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல்ல ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கும். மூங்கில் காடுகள் எல்லாம் கடந்து நீங்க போக போறதுதான் திருநீர்மலை. திருநீர்மலைக்கு அப்புறம் நீங்க பீமன் கலியுருண்டையை பாப்பீங்க. இங்க இருந்து நீங்க 6வது மலைக்கு கீழ் நோக்கி இறங்கி போவீங்க. அங்கதான் ஆண்டி சொனை இருக்குங்க. இந்த சொனையில நீங்க குளிச்சீங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் நீங்க கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதைகள் வழிகள் எதுவுமே தெரியாது, எல்லாமே மறந்து போயிடும். இதுக்கப்புறம் நீங்க 7வது மலையான கரிமலையை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மலை மாதிரியே இதுவும் ரொம்பவே செங்குத்தா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ட்ரெக்கரா இருந்தாலும் சரி, அந்த சிவன் நினைச்சா மட்டும்தான் உங்களால இந்த கரிமலையை ஏறி மேல இருக்க இந்த சிவனை நீங்க தரிசிக்க முடியும். இந்த மலையை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல vlog போட்டிருக்கோம். யூடியூப் லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க.